இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சொன்னது என்ன, பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா இந்தியா எடுத்திருக்க டிசிஷன்ஸ் என்ன, இதுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகல்காம் அட்டாக் நேத்து வீடியோல பாத்திருப்பீங்க. அட்டாக்க தொடர்ந்து இந்தியா கொடுத்த பதிலடியா முதல் விஷயமா என்னன்னா 1960ல அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்களால சைன் ஆன சிந்து நதி. இந்த நதி இந்த தண்ணியால தான் பாகிஸ்தான்ல இருக்கிற 80% பேர் விவசாயமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான்ல இருக்கிற மெயின் சிட்டியான கராச்சி போல ஏரியால எல்லாம் இந்த தண்ணியை தான் குடிநீராவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா, பாகிஸ்தான்ல உணவு உற்பத்தி பண்ண முடியாம உணவு பற்றாக்குறையால பயம் வரும். சிட்டி சைட்ல வாட்டர் சப்ளை இல்லாம பிசினஸ் பண்ண முடியாம பாகிஸ்தான்ற ஒரு நாடே முடங்கி கிடக்கும். சோ இதுக்கு பாகிஸ்தான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வர தண்ணியே நீங்க கட் பண்ணிட்டீங்க, அப்போ இதை நாங்க போராதான் பார்ப்போம். அண்ட் பாகிஸ்தானோட நதி நீரோட்டத்தை இந்தியா கட்டுப்படுத்தினதுனால பாகிஸ்தானோட முடிவுகள் என்னன்னா, 1970ல ஷிம்லான்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் இனிமே சண்டை போட்டுக்க மாட்டோம், பேச்சுவார்த்தையிலே முடிச்சு போகணும். இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை நாங்க மதிக்க மாட்டோம், சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லி இருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் அந்த போர்ல தோத்தப்ப போட்ட அக்ரிமெண்ட். பாகிஸ்தான் வான்வெளிகள்ல இந்தியன் பிளைட்ஸ் பறக்கவே கூடாதுன்னு பாகிஸ்தான் எடுத்த முடிவு பாகிஸ்தானுக்கு தான் நஷ்டம். எதுக்காகனா, எக்கானமியா பின்தங்கி இருக்கிற நாடு பாகிஸ்தான். அவங்க வான்வெளியில இந்தியன் பிளைட்ஸ் பறக்க கூடாதுன்னு சொல்றது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு ராணுவமும் தயார் நிலையில இருக்கிறாங்க போர் நடத்துறதுக்காக. இதை தொடர்ந்து பாரத பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமா இருக்கிறவங்க எந்த நாட்டுல இருந்தாலும் தேடி போய் தண்டிப்போம்னு சொல்லி இருக்கிறாரு.